பேசாம அடிங்கடா. பாத்தியா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்காத பணத்தை கொடுத்துருவோம். பொண்டாட்டி கொடுத்து 10,000 தான் பாக்கி கொடுத்துருங்க. பணம் உங்ககிட்ட போடுறது இல்ல, பொண்டாட்டி என்கிட்ட போடுங்க. போடா. என்னங்க ஏப்பா இவ ராவல்ல கத்தினே இருக்கிறான், தூங்கவே முடியல. இவ சோழிய முடிக்க வேண்டியதானே? எவ்வளவு அடிச்சாலும் பணம் தர மாட்டேன்றான் தா. அப்ப என்கிட்ட சொல்லு, ராவோட ராவா இவன் கதையை நான் முடிச்சிடுறேன். சொல்றா. நீ இது மாதிரி பண்ணிருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது சீக்கிரம் வந்து சேரு. ரத்னாக்கா மவுலங்கடா. நாளைக்கு தரேன் சொல்லிடுனா. எல்லாம் கணக்குல வந்தவனா தொலைக்கிறடா. ஆரம்பிச்சு வச்சு நடிக்கிறான். இவன் எஸ்கேப் ஆற வரைக்கும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? யோ வக்கீலே, ஒன்ன சொல்லையா? எப்ப பாரு எதையாவது மென்னிட்டே இரு. பாரு எவ்வளவு முக்கினாலும் உண்மை சொல்றானு பாத்தியா? தொலையடா. சொல்லு, இல்லைன்னா செத்துருவேன். தப்பான தொழிலா இருந்தாலும் உண்மை இருக்கணும். அதுல ஒரு நியாயம் வேணும். ஞாபகம் வச்சுக்க. தெரியாது.
செத்து தொலையிட்டோம். ஏய் இட்லி கொண்டா, அந்த குழம்ப ஊத்து. பெரிய பெரிய விஐபி எல்லாம் தொழில் தரானா எல்லாம் என் மேல உள்ள நம்பிக்கை. உங்களெல்லாம் நம்பினா அவ்வளவுதான்டா. பாரு சொல்லாமே போயிட்டான். தூக்கி வீசுங்கடா. செய்யற தொழில துரோகம் செஞ்சா யாரா இருந்தாலும் இதான் நிலைமை. புரிஞ்சுதா? டேய் அந்த கப்பல் நான் ஆக்சுவல் எடுத்திருக்கேன். மொத்த ஜாமான கப்பல்ல இருக்கணும். ஒரு பொருள் கூட மிஸ் ஆக கூடாது. நான் வந்து பேசிக்கிறேன். ஹலோ பசங்க எல்லாம் அந்த ஏழை எடுத்த கப்பல் வர சொல்லு. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் காணோம், எங்கம்மா வச்ச? சாக்லேட் அக்கா. கூறு கெட்டவளே, அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. மாடியில 3வது ரோல இருக்கு பாரு. சரிக்கா. வேணி மேடம் இங்க வாமா. இந்த இதுல 3000 ரூபாய் பணம் இருக்கு. போய் கரண்ட் பில் கட்டிட்டு வா. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். சரிங்க மேடம். வேணி கடைக்கு போறியா? லீவா? கடையில இருந்து தாண்டி வர. கரண்ட் பில் கட்ட போறேன். 2 நாளா மேலத்தாளம் சீரியல் பார்க்கல. என்னாச்சுடி? முந்தா நாளே அந்த லலிதாவை மாத்திட்டு இவருக்கு பதில் இவர்னு ஒருத்தி போட்டுட்டாங்கடி. யாரடி அது? அது அவ பேர் தெரியல. ராத்திரி 10:30 மணிக்கு 3வது தாலி நாடகம் வருதுல்ல, அதுல அண்ணன் தம்பி 3 பேர்ல 3வது தம்பியை ஒன் சைடா லவ் பண்ணி அவன் மூலமா கர்ப்பமாகி அவன் செத்ததும் கருவை கலைச்சிட்டு 2வது தம்பி கிட்ட தாலி கட்ட வைப்பேன்னு சவால் விடுவாள். அவளேதான். புருஷனுக்கு கல்யாணம்ன்ற நாடகத்துல கூட வருவாளே. உங்க டிவில கேபிள் வரலனா இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு வா, சேர்ந்து நாடகம் பார்க்கலாம். சரிடி, நீ வந்து நான் வேலை முடிஞ்சதும் வரேன். ஏய் இஞ்சி, இது காசு வச்சிருக்கியா? சரக்கு எடுத்த காசுலாம் கடங்காரன் வாங்கி போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன அது? டேய் அவன்டா. என்னடா டேய்? பாவம்டா, யாரோ ரோட்ல விட்டு போயிட்டாங்க போல. டேய் கீழே கந்து காசுடா, நமக்கு தான். வாடா போலாம். அதான் எவ்வளவு கொடுத்துருக்காரா? யோசிக்காரா? முருகா பாரு போலாம்டா. அது எதுக்குடா? டேய் மோர் தான் சாப்பிடலாம் பார்த்தேன், பீரே சாப்பிடலாம் போலியே. டேய் மனே இந்தடா குடிச்சுடா சொன்னா கல்றா குடிச்சுடா. எப்படி குடிச்சுடா? இல்ல இன்னொரு 1/2 கிலோ கம்மியாகிற மாதிரி இருக்கு. டேய் இதை மட்டும் சாப்பிட்றா. டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அப்புறம் நீ தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டல, அதுக்கு அம்மா ஒத்துழைக்காதுடா. உன் வீட்டை வச்சு தாண்டா அப்பனுக்கு பாக்கெட் போயிட்டானே. என்னண்ணா பையனுக்கு மோரு பாலன் சும்மா பலமா கவனிக்கிறீங்க போல இருக்கு. சரக்கு எடை கூட வேணாமா? சரக்கு எடை கூடவா? புரியலையே. அது இல்லப்பா, சத்தான சரக்கா கொடுத்து என் மான வெயிட் ஏத்திட்டு இருக்கேன். ஏடா உங்களை மாதிரி குப்பை பொறுக்கனோட வளர்க்க போறேன். என் மான அப்பல ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆக போறேன். நான் சும்மா இருப்பான். எங்க பசங்களை சினிமாவில் நடிக்க வச்சு சிஎம் ஆக்கும்ல. ஏமா அழுதுட்டே வர? கடையில கரண்ட் பில் கட்ட 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கக்கா, எங்கேயோ விழுந்துருச்சு. ஐயோ, உன் மேனேஜர் பத்திரகாளி ஆச்சேம்மா. நல்லா தேடு. இந்த காலத்துல எவன் எடுத்தாலும் திருப்பியே தர மாட்டான். அழாதம்மா, கண்டிப்பா கிடைச்சிரும். சரக்கு போட போகாம மோர் குடிச்சிட்டு இருக்கீங்க? அதை நாங்க பாத்துக்கிறோம். எங்க 2 பேர் ஜோடியா கிளம்பிட்டீங்க. எங்களுக்கு வேண்டிய பணம்லாம் கிடைச்சிருச்சு. நீ கிளம்பு கிளம்பு. ஏய் என்ன கேட்ற? என் பொண்ணு எதையும் பழுவுற? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? ஐயா என் பணம் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. எவ்வளவு? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இதே ரோட்ல தான். இதுவா? இதான், இதுக்குள்ள பணம் இருந்ததை பாத்தியா? அதே எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? இந்தா. ஏய் என்னடா பீரோருக்கு போன்னு பார்த்தா மோரோட முடிஞ்சிரும் போல இருக்கு. அதானே? தேங்க்ஸ். ஆமா உன் பேர் என்ன? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? வேணி. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் பார்க்கறேன். ஏய் என்னடா பணம் போச்சா? ஏய் அதுக்கு ஓண்ட சொல்லணும். அதான் போச்சு. அப்ப மோர் மட்டும் தானா? பீர் இல்லையா? நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும். எப்படிடா? அக்கட சூடு.
சாப்பிட்டுருக்காங்க போலடா எல்லாம் பத்தியா எவ்வளவு பளிச்சுன்னு பார்த்து கட்டுடா, கட்டும்போது கிழிஞ்சிராம. அண்ணே இதுல 300 இலை இருக்கு, ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க. பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க. காவேரி தண்ணியில விளைஞ்சது, கார்ப்பரேஷன் தண்ணியில கழுவுனது. நிறுத்துங்கடா. ஒண்ணுமில்லண்ணே காசை கொடுண்ணே கிளம்புறோம். இந்தாடா பழைய பாக்கி சேர்த்து 300 ரூபா வாங்கிக்கோ. வாங்கிக்கடா. 2 இட்லி கெட்டி சட்னி வச்சு கொடுங்க. சரியா இருக்கடா. ஏ பிரம்மகத்தி யார் எப்படி ட்ரீட் பண்ண தெரியாத நோக்கு இலையில வச்சு கொடுமையா. கட்டி போடும். சரி அண்ணா ஒரு 4 இட்லி வச்சு தாங்க. ஐயோ அண்ணா இலை வேண்டாம், அப்படியே தட்டிலே வச்சு கொடுங்க. அடுத்தவா சாப்பிட்ட தட்டை சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் தம்பி. இலையில சாப்பிடு. இலையில சாப்பிட்டாதான் இன்ஃபெக்ஷனே ஆகும். என்னடா அப்படி சொல்ற? அயர்வாள் சாப்பிட்டதும் இலையை கிழிச்சு போட்டு போயிருங்க. எதுக்குடா? இலைய சுத்தல விட்டுருவா. அது நோக்கே ரிட்டர்ன் வரும். பேசாம போறீங்களா இல்லையாடா? ஏடாங்க ஒண்ணுமில்ல சார். கிளம்பு கிளம்புங்கடா. அண்ணே தட்டை அப்புறமா கொண்டு வரேன். 2 தோசை 3 ஆம்லெட் பார்சல் கட்டு. இன்றைய பங்கு சந்தை நிலவரம். சென்செக்ஸ் கணக்கிட உதவும் 30 நிறுவன பங்குகளில் 23 பங்குகளின் விலை சரிந்துள்ளது. 7 பங்குகளின் விலை உயர்ந்துள்ளது. பாரதி ஏர்டெல், விப்ரோ, ஹீரோ மோட்டோ கார்ப்பரேஷன், பஜாஜ் ஆட்டோ உள்ளிட்ட பங்குகளின் விலை ஏற்றம் கண்டுள்ளது. அதே சமயம் அஜய் செல்லையா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பங்குகள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதற்கு போட்டி நிறுவனமான நிர்மல் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பங்குகளின் விலை 13.18 இருந்து அதிகபட்சமாக 30.9 ஏற்றம் கண்டுள்ளது. ஹலோ சார். ஹலோ. ஷேர் மார்க்கெட்ல உங்க கம்பெனியை விட எங்க HT கம்பெனி எவ்வளவு ஷேர் அதிகமா கிடைச்சதோ அந்த அளவுக்கு கேஷ் இதுல இருக்கு சார். அஜய் செல்லையா உள்ளதா இருக்காரு. கூப்பிடுவாங்க. ஐம் வெரி சாரி சார், நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். பரவாயில்ல. டேய், காரில் செட் பண்ணியிருக்கிற பாம்பை ரிமூவ் பண்ண சொல்ல. ஹலோ ஜேம்ஸ். இன்னும் 15 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா உங்கள் பேருக்கு முன்னாடி லேட்னு போட வேண்டியிருந்திருக்கும். பரவாயில்ல. ஓகே சார். ஓகே சார். சார் கிருபா வெயிட் பண்ணுறாரு. மறைச்சோம். வணக்கம் சார். என்ன கிருபா? உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். பிரச்சனை எதுவும் இல்லாமல் கிளியராக முடிச்சிருக்கேன். டவுட் எதுவும் வராது சார். நீ செய்ய வேண்டியதை கரெக்டாக செய். உனக்கு சேர வேண்டியது வந்து சேரும். ஓகே சார். எதுக்கும் அலர்ட் ஆயிரு. அப்போ நான் கிளம்பிட்டுமா சார்? ம். வரேன் சார். Hello. Hi, I am Suicide. Suicide? No suicide. My name is Suicide. Switzerland secret agent. எங்க ஏஜென்ட் எல்லாம் சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, டயர்லாந்து. டயர்லாந்து? ஆத்துக்கு அந்த பக்கம் அயர்லாந்து, ஆத்துக்கு இந்த பக்கம் டயர்லாந்து. ஸ்மால் ரிவர், செலிபிரிட்டி சிட்டி. செக்கோஸ்லோவேக்கியா, யுகோஸ்லாவியா, சார்ஜா, மிஷிபுஷி இந்த மாதிரி நாட்டுல எங்களுக்கு ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க. எங்க டீலிங் only crores. 100 crores, 50 crores, 1000 crores, everybody. Okay. நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் நான் டெபாசிட் பண்ணி தர்றேன். அது யாரோட பணமா இருந்தாலும் பரவாயில்லை. அவாலாவா? இட்ஸ் ஓகே. ஜெயிச்சா அவாலா இல்லனா திவாலா. திவாலாவா? எஸ், he don't know confusion. He any time my card. இந்தாங்க, இஸ் மை கார்டு. காமராஜ் கார்டு தான் இருப்பேன். எப்போ வேணா மீட் பண்ணுங்க. Okay, thanks. சரி லோட் அனுப்பிடுறேன். அண்ணாச்சி, அப்புறம் வேஸ்ட் எல்லாம் எடுத்து குப்பையில போட சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டுமா? உனக்கு தேவைப்படுறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை குப்பையில சரிங்க. போட்டுருமா. பரவாயில்ல. உன் பேர் என்ன? முருகன். டேய், எந்த ஏரியாடா நீ? எதுக்குடா? ஏரியா விட்டு ஏரியா வந்து சரக்கு எடுக்கணும்னு தெரியல. சரிதான் விடுறா. சரி இனிமே எடுக்க வேண்டாம் போடா. எங்க ஏரியா சரக்கு இப்போ குடு. ஏய் குடுன்றல. குடுறா. விடுறா. டேய் விட்டுங்கறல. போடா. என் கஷ்டம்ல. என் ஏரியால கூட்டிட்டு வந்து உன்னை என்ன பண்ண பாரு. போடா. இருடா வரேன். ஏன்
ஏரியா விட்டு ஏரியா வந்து எடுக்க கூடாதா? எடுக்கக்கூடாது. அப்ப நீ எதுக்கு வந்த? நான் சும்மா தான் போயிட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டல. என்ன ஏரியாடா நீ? படசண்ண என்னப்பா? டேய் ஏரியா விட்டு ஏரியா சாப்பிட தெரியுமா உனக்கு? போடுற கீழே இந்த ஒரு தப்பா விடு. ஏய் எந்த தப்பாடுறா? ஒரு தப்பா 2 தப்பான்னு சொல்லுகிற போடுறா. ஐயா இரு நான் சொல்றது கீழே போறேன்னா ஏய் என்ன இது? பித்தளை குத்து விளக்கு ஊதி ஊத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் குப்பை உனக்கு. கடை ஓனர் ஆண்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயா தாராளமா சொல்லு. இதெல்லாம் என் ஓனர் எனக்கு கொடுத்தது. நான் தான் வேணும்னு குப்பையில போட்டேன். உனக்கு வேணும்னா பொறுக்கிட்டு போ. உன்னை அச்சாலடா. இப்ப பண்றா அவனை. இப்ப அவனை போலடா. ஏய் அச்சன தாராந்திரம் போடா. அவனை மூச்சு உடைச்சிருடா. ஏய் கிளம்பு காத்து வரட்டும். கிளம்பு கிளம்பு. என்னடா வேலையில ஒழுங்கா பார்த்து நிக்கிறீங்களா? நல்லபடியா போகுதுண்ணா. கவனம்லாம் கோத்து மேலே இருக்கட்டும். ஜாகிரதை. கிருபா எதுவும் பிரச்சனை இல்லை. நான் பசங்க கவனம் பார்த்துக்கிறானுங்க. சரி ஓகே. ஏய் ஒழுங்கா பார்த்துக்கங்கடா. இதனா ஃபோன் பண்ணுண்ணா. அந்த டேஷ்போர்டில் சாவி இருக்கு, கொஞ்சம் எடுமா. எதுக்கு டாடி? நட்ராஜ் கிட்ட கொடுக்கணும். ஹலோ சார், அன்னைக்கு அஜய் செல்லையா வீட்டுக்கு ரெய்டுக்கு போகும்போது அக்கௌண்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். பட் ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் டவுட். ஏன்னா ஒரு இன்டெலிஜென்ட் கிரிமினல் எங்கேயாவது மூட்டையாக பிளாக் மணியை மறைச்சு வச்சிருப்பான். அதை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம் சார். ஓகே சார். தர்ஷினி உன்னுடைய பர்த்டேக்கு ஸ்மால் கிஃப்ட். ஏய் அப்ப எனக்கு கிஃப்ட்? பக்கத்தில் நிற்கிற உன் ஆள்கிட்ட கேளு. நீ கொடுத்துட்டல விடுறா. என்னையா ஈவினிங் படத்துக்கு 4 பேரும் போகிறோம். ஐநாக்ஸ் வந்துருங்க, மீட் பண்ணலாம். ஏய் என்னடா பண்றாரு? ஏய் சாப்பிடுறா. நம்ம போட்டு குப்பை எடுத்துன்னு போய் குப்பை தொட்டில போடுறாரு. சார் சாரி சார். எனக்கு எதுக்குப்பா சாரி சொல்கிறேன்? கிளீன் இண்டியான்ற இந்த வாசகம் வெறும் விளம்பரத்திலையோ சோகத்திலையோ இருந்தால் பத்தாதுப்பா. ஒவ்வொருத்தனுக்கும் மனசுல இருக்கணும், செயல்ல இருக்கணும். அப்போதான் நம்ம நாடு உண்மையாவே சுத்தமா இருக்கும். சாரி சார். It's okay. செய்ய மாட்டோம் சார். குழந்தைய பாரு சைக்கிள் கல்ல ஏதாவது இருந்து. எங்கடா பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இருவட்டாங்கடா. இன்னும் பிள்ளைக்கு வலி பிடிக்கலடா. நட்ராஜ் சிஸ்டத்தை ஓபன் பண்ணி G2 மெயில் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு காப்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிச்சிரு. சரி சார். சார் அங்க ஒரு புள்ள வலி பிடிச்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் சாவி கொடுங்க சார். சாவியா? யோசிக்க சார், கொடுங்க சார். ஏய் ஏய் மன்னிச்சுக்கங்க சார், ஒரு அவசரத்துக்கு தான் உங்க சாவியை பிடுங்கிட்டு போயிட்டேன். ஏய் இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன்னுடைய மனிதாபிமானத்தை நான் மனசார பாராட்டுறேன். குட், அப்படித்தான் இருக்கணும். வெரி ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி பணக்காரங்களாம் எங்களை மாதிரி குப்பைக்காரங்களை பார்த்தா வந்து தள்ளி போயிடுவாங்க, இல்லை தள்ளி விட்டுருவாங்க. நீங்க அன்பா பேசுறீங்க சார். ஏய் இதெல்லாம் வெறும் வெளிவேஷம்பா. உள்ள மனசுன்னு ஒன்று இருக்கு பாரு, அதுதான் நிஜம். எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, நீங்க பண்ற இந்த தொழிலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்கம் டேக்ஸ்ல வேலை செய்யறேன். உனக்கு எதனா உதவி வேணும்னா என்ன வந்து பாரு. ஓகே சரிங்க சார். ரைட். நட்ராஜ் அங்க போய் அந்த காப்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிச்சிருங்க. ஓகே சார். கேரி ஆன். ஓகே தேங்க் யூ சார். என்ன ரெடி குப்பை பொறுக்கவங்க கிட்ட உங்களோட விசிட்டிங் கார்டை தரீங்க, அவனுக்கு படிக்க கூட தெரியாது. அவங்க குப்பை பொறுக்குனா என்ன? I'll tell you something. இப்போ நம்ம குப்பை போடுறவங்க, அவங்க குப்பை எடுக்கிறவங்க. அதாவது நம்ம அசுத்தம் பண்றவங்க, அவங்க சுத்தம் பண்றவங்க. இந்த 2 பேர்ல யார் பெரியவங்க? சுத்தம் பண்றவங்க தான் ரெடி பெரியவங்க. கரெக்ட். நிறைய பேர் கண்ட பிசினஸ்ல முதலீடு பண்ணி வேஸ்ட் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க வேஸ்டே முதலீடா வச்சு தொழில் பண்றவங்க. பாராட்டப்பட வேண்டியது தானே? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்தியாவில் இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் பண்றாங்கல்ல, பேப்பரு, பிளாஸ்டிக், ரப்பரு, பாட்டிலுங்க,
இது மூலமா இந்தியாவோட பொருளாதாரம் 4% ஜாஸ்தி ஆகுது. உண்மைதான் டாடி. சரி வா, உனக்கு காலேஜ் லேட் ஆயிடுச்சு.